சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். 9 மாதங்களுக்கு மேலாக நடந்து வரும் இஸ்ரேல் ஹமாஸ் போர் முடிவுக்கு வர தன் வசம் உள்ள பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் நடந்த விவாதத்தில் பேசிய இந்தியாவின் துணை பிரதிநிதி ரவீந்திரா, பாலஸ்தீன வளர்ச்சியில் பல ஆண்டுகளாக உதவி வரும் இந்தியா இதுவரை 1000 கோடி ரூபாய் மதிப்புக்கும் அதிகமான உதவிகளை செய்துள்ளது. கடந்த ஆண்டு இஸ்ரேல் மீது முதலில் ஹமாஸ் அமைப்பு நடத்திய தாக்குதலை வலுவாக கண்டித்த இந்தியா, அதே வேளையில் அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஹமாஸ் மோதலில் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியது. அமைதி வழியில் தீர்வு காண வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு. அந்த வகையில் காசாவில் போரை முழுமையாக உடனடியாக நிறுத்த வேண்டும். அங்கு மனிதாபிமான உதவிகள் எவ்வித தடையும் இன்றி சென்று சேர வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறோம். அதேபோல் ஹமாஸும் தங்கள் வசமுள்ள பிணை கைதிகளை எவ்வித நிபந்தனையும் இன்றி விடுவிக்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், இஸ்ரேல் பாலஸ்தீன் இடையே பல ஆண்டுகளாக தொடரும் மேற்கு கரையாருக்கு உரிமை என்ற சிக்கலில் காசா இப்போது போர்க்களமாகியுள்ளது. இந்த பிரச்சினைக்கு நிலைத்த நீண்ட கால தீர்வாக பாலஸ்தீனத்தின் இறையாண்மை பாதிக்கப்படாமல் சுதந்திரமான 2 நாடு தீர்வே இந்தியாவின் நிலைப்பாடு என்று கூறினார்.